அதைத்தானே அவர் கண்ணதாசன் சொன்னார், பணம் ஆபத்துடான்னார். சொந்த அண்ணன் ஏஎல் சீனிவாசன் ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி எடுக்க கையில் பணம் இல்லை, பிள்ளைகள் 13 பிள்ளைகள் 12 பிள்ளைகளை போம். ஏஎல் சீனிவாசன் பெரிய பணக்காரர், பட தயாரிப்பாளர். வீட்டில் போய் ஒரு பெல் அடிச்சிருக்காரு, வந்து என்னடா தம்பின்னு இருக்காரு, பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னா நானே சங்கடப்படுறேன்னு இருக்கான் அந்த ஆள். அப்பதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்தில் பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் போட்ட பின்பமே வருந்தவில்லையே தாயடா, வருந்தவில்லையே தாயடா. அதுதான் கவிஞர். இவர் ரொம்ப குழந்தை உள்ளம். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒரு படத்தை ஏற்பாளர் கவிஞர் கொண்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு போறாரு படம் எழுதணும்னு. இவர் உடனே பணத்தை எடுத்துட்டு அண்ணன் வீட்டில் போய் பெல் அடிக்கிறாரு. சங்கடப்படுறேன்னு சொன்னேன், என்ன ஒரு 5,000 ரூபா வச்சுக்கொண்டு கிண்டல் பண்றதுக்குல. உண்மையில அவர் மனசு அண்ணன் பணம் இவர் நம்புறாரு, அவர் பொய் சொல்றாரு. ஆனா கண்ணதாசன் என்ன சொன்னாரு, உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம், இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். எவன் இல்லாதவனா அங்கதான் கடவுள் வருவான். ஏன்னா கடவுள் மோசமான இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருந்தால் அவருக்கு தெரியும் இவன்லாம். பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடி உந்தன் சொல்லுக்கு விலையாகுமே, மகனே உன் தோளுக்குள் புவி ஆடுமே. கண்ணதாசனுக்காக எழுதிக்கிட்ட பாட்டு அது. ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர்வெறும் கவி வாடுமே, மகனே தெய்வத்தின் நிலை மாறுமே. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினில். எட்லமா பாடும் அது.